மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவ கடத்துனா கண்டிப்பா அந்த ஒரு 8 கோடி ரூபாய் டெண்டருக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்ம ரகுக்கு கிடைச்சிரும்னு ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் தாங்க எல்லாம் ஈடுபட்டுட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம கதிரேசனோட சுயரூபம் இப்ப வரைக்குமே இந்த ரகுவும் இந்த ரேணுகாவும் பார்க்க கிடையாது. ஏன்னா இப்பதாங்க நம்ம மல்லிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வந்துட்டு இருக்கு. இந்த டாக்டர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாம எதுக்கு சுடரின்னு ஒரு பேரை வந்துட்டு அங்க சொல்லணும். அதே சமயம் இவ்வளோ நாளா வந்துட்டு பூட்டி வச்சுருந்த உண்மை வந்துட்டு நம்ம மல்லிக்குள்ள ஒரு பொக்கிஷமா வெளியே வரப்போகுதுங்க. ஏன்னா எல்லா டாக்டர்கிட்டையும் நம்ம எவ்வளவோ கூட்டிட்டு போயிருக்கோம் இந்த ரேணுகாவை. ஆனால் எங்கேயுமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இந்த ரகு கிட்ட மட்டும் கண்டினியூவாக வந்துட்டு இருக்காங்களே, இதில் வந்துட்டு ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்ற உண்மை வந்துட்டு கொஞ்சமாக தெரிய வருதுங்க. ஆனால் இருந்தாலும் கையும் காலமாக சிக்க வைக்கணும்னு தாங்க எல்லாமே பொறுமையாக இருக்காங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த சுடரியோட சுயரூபத்தை வெளிச்சத்தை கொண்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு கீ வந்துட்டு நான் அதில் தான் வச்சேன், கண்டிப்பாக அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னை வந்துட்டு கதிரேசனோட பொண்ணை கடத்துகிற மாதிரி கடத்தி அவனை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுங்க, பணம் வேணும், இல்லைனா அந்த ஒரு கீயை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு எப்படியாச்சும் அதை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றது தான் கதிரேசனோட முழு ஆசையே. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் மனநிலையும் சரி பண்ணிடணும். அதே சமயம் அந்த நிஷாக்கு எனக்கு பயங்கர போராட்டம். அப்போ கூட கதிரேசன் வந்துட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணான். கண்டிப்பாக என்ன நீங்கள் கடத்துனீங்களான்னு நீங்கள் நினச்சது வந்துட்டு சாதிக்க முடியும்னு அவ்வளோ ஆணித்தனமாக நினச்சிட்டு இருக்கேன் அந்த சுடரி. ஆனால் நம்ம மல்லி இருக்கிறங்காட்டி அது சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா இது இவங்க கடத்தணும் எல்லாருமே வந்துட்டு இந்த ரகுவோட ஆளுங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியலைங்க. ஆனால் கதிரேசன் தூரத்தில் இந்த பில்லை வந்துட்டு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு வெளியே வர தருணத்தில் தாங்க நம்ம மல்லி எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க இவளை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அந்த அடியாட்கள் வந்துட்டு ரவுடி கும்பல் நம்ம ரேணுகா வந்துட்டு கடத்திடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு உடனே நம்ம விஜய் கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியும் நம்ம மனோகரனும் முடிவு பண்ண மாதிரி தாங்க இந்த ஒரு எபிசோடே போயிட்டு இருக்கு. எப்படியாச்சும் வந்துட்டு இவளோட சுயரூபத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். இப்போ வந்துட்டு உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளா இல்லையா அப்படின்றது தாங்க எல்லாருக்குமே சந்தேகமாகவே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்களன்னா நம்ம வெண்பாவோட சூழ்ச்சியிலே வந்துட்டு இவ சிக்க வேண்டிவ, ஆனால் கொஞ்சத்தில் கொஞ்சம் வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லியோட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக இவங்க பார்க்க தாங்க போகிறாங்க. ஏன்னா கதிரேசன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இவங்க மேலே பாசம் வச்சுட்டு இருக்குங்க மல்லி மேலே. இந்த மல்லியும் வந்துட்டு எனக்கு ரேணுகா 2 பேர் தான் பொண்ணு. எனக்கு கண்டிப்பாக நிஷா வந்துட்டு கிடையாது. ஏன்னா நிஷா வந்துட்டு எப்போ உங்களை எதிர்க்கிறதுக்கு தயாரானாலும் அப்போ வந்துட்டு அவளுக்கும் இந்த ஒரு வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த ரேணுகா வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் குணப்படுத்திடலான்னு ஒரு கேவலமான எண்ணத்தில் நம்ம கதிரேசன் வந்துட்டு இருக்கிறதாங்க தாங்கிக்க முடியாத ஒரு அபசகுணமான விஷயமே. ஏன்னா இவ தான் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்படலைன்ற உண்மை வந்துட்டு எப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருதுன்னு ஒரு பக்கம் புரியல. அதே சமயம் நம்ம விஜயோட மரமண்டைக்கு வந்துட்டு நம்ம மல்லி பட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு கஷ்டம் கொஞ்சம் கூட தெரியலங்க. ஏன்னா இவன் வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம மல்லி வந்துட்டு அடிக்கடிக்கு வந்துட்டு இவங்க மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு வந்துட்டு அந்த ஒரு உண்மை புரியாமல் இவங்க மேலே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்ற உண்மை தெரிஞ்ச மல்லி நீ வந்துட்டு சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா, நீ கண்டிப்பாக சுயநலம் பிடிச்சவன்னு ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லியை வெறுத்தது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் செய்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. மறக்காமல் உங்கள்